வணக்கம். நான் தமிழ்ச்செம்மல் முனைவர் ஓசூர் மணிமேகலை, அரசு முதுகலை ஆங்கில ஆசிரியர், பணி நிறைவு, கவிஞர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர். அனைத்திந்திய கலாம் கனவு அறக்கட்டளை மிக அருமையாக மரம் நடு விழாவை ஒரு இயக்கமாகவே நடத்தி கொண்டு வருகிறதை கேள்விப்பட்டேன். என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். அந்த அறக்கட்டளையை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஓசூரில் பல அமைப்புகளில் இணைந்து மரம் நட்டிருக்கிறோம், மரம் நடு விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மரங்கள் வளர்ந்து மிக பிரம்மாண்டமாக அது நிற்கையில் எவ்வளவு மன நிறைவும் ஒரு பெருமிதமும் நமக்கு வரும் தெரியுமா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவுகளில் ஒன்று பசுமையான இந்தியா என்பது. அவருடைய கனவை நாம் நனவாக்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட வேண்டும். அதை நம் கடமையாக நாம் எண்ண வேண்டும். மரங்களை நடுபவன் பிறரை நேசிக்கிறான், தன்னையும் நேசிக்கிறான் என்பது ஸ்காட்லாந்து பழமொழியாகும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய இந்த மரங்களை நாம் பொக்கிஷமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கை நமக்கு அளித்த ஒரு மாபெரும் சொத்து மரங்கள் என்றே நாம் கூறலாம். இப்படிப்பட்ட மரங்கள் என்பது வெறும் மழையை மட்டும் தருவதாக நாம் கருதக்கூடாது. நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ற உயிர் வழியை தருவது மரங்கள், மண் அரிப்பை தடுப்பது மரங்கள், புவி வெப்பமயமாதலை தடுப்பது மரங்கள். இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த மரங்களை நாம் எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமையாக நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான ஒரு விழாக்கள், ஒரு சேவை, தொண்டு, இதையெல்லாம் நாம் ஊக்குவிக்க வேண்டும். எனவே இன்றே மரம் நடுவீர். ஆம், நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை நட்டு வைத்தாலே போதும். புவி வெப்பமயமாதலை நாம் தடுக்கலாம். இன்றே மரம் நடுவீர், புவியை காப்பீர். நன்றி, வணக்கம்.